தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 4. ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்தபின் பெத்லெகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியவர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. விண்ணகம் எனது அரியணை, மண்ணகம் எனது பாதப்படி என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட அது நீ சொல்கிறதெல்லாம் செய்யும் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நீரை உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். நெருப்பை உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். கோணலானவைகளை நேராக்குகிறவரே ஸ்தோத்திரம். கரடு முரடானவைகளை சமமாக்குகிறவரே ஸ்தோத்திரம். இன்று நீர் எமக்கு செய்ய போகிற சகல நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எம்மை வழிநடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாமுவேல் எவ்வாறு பெத்லெகேமுக்கு செல்கின்ற போது சமாதானத்தை தன்னுடைய ஆயுதமாக எடுத்து சென்றாரோ ஏசப்பா, அதுபோல எங்களுடைய இல்லத்திற்கு வருகின்றவர்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தை விதைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஏசப்பா. சமாதானத்திற்கு ஏற்றவை அல்லாத காரியங்கள் எதுவும் அவர்களுடைய இல்லத்திலிருந்தோ உள்ளத்திலிருந்தோ எம்முடைய இல்லத்தை ஆளுகை செய்யாத வண்ணம் சமாதானத்தின் கருவி மட்டும் எம்முடைய இல்லத்தை ஆளுகை செய்வதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா, நன்றி. நீர் தருகின்ற சமாதானம் என்றும் நிலைத்து நிற்க நீர் கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றிகள் அப்பா. ஆமேன்.